இதில் இப்போ கூட்டணிக்குள்ளே இந்த பிரச்சனை, கூட்டணிக்கு வெளியில் பார்த்தோம்னா திமுக கூட்டணி பலகீனமாக இருக்குது. இந்த தேர்தலில் விஜய் வந்து ஒரு பெரிய சக்தியாக இருக்க போகிறாரு. இன்றைக்கி சிறப்பு பொதுக்குழு கூட்டத்திலலாம் விஜய் வந்து கிட்டத்தட்ட கடுமையான கோபத்தில் பேசியிருக்காரு. நீங்கள் சொன்ன அதே விஷயந்தான் சொல்கிறார். முதல்வருக்கு வந்து குறுகிய மனம் இருக்குது, உங்களுக்கு சீட்டு தரலங்கிற ஆங்கிள் நீங்கள் சொல்கிறீங்க. அவர் குறுகிய மனத்தில் அரசியல் பண்ணுறாரு அப்படிங்கிறாரு விஜய். இவருக்கு பெருந்தன்மையான மனசு இருக்கான்னு கேட்குறேன். என்ன பிரதர் நீங்கள் பேசுகிறீங்க? இன்றைக்கி நான் இங்கே நான் கூட்டணியில் இருக்கிறேன், இல்லை நாளைக்கு வந்து வேறு எப்படி இருந்தாலும் வரலாம் போகலாம், அரசியலில் அடுத்து என்ன நடக்கும் என்பதை யாராலும் கணிக்க முடியாது. என்னை பொறுத்தவரையும் தமிழக முதல்வருடைய அவருடைய செயல்பாடுகளை பார்க்கிறோம். அடுத்து என்ன நடக்கும்? அவர் தலைவருடைய செயல்பாடுகளை பார்க்கிறோம். அதாவது திமுக தலைவருடைய செயல்பாடுகளை பார்க்கிறோம். மிக நாகரிகமாக, மிக நுட்பமாக மக்களின் நலன் சார்ந்து களமாடுகிறார். அவர் கீழே இருக்க அமைச்சர் பெருமக்களோ அதிகாரிகளும் மேலே எங்களுக்கு முரண் இருக்கிறது, இல்லாமலாம் இல்லை. முடிச்சுக்கிறேன். அவருக்கு அப்போ குறிய மனப்பான்மைனா அவருக்கு ஒழுங்காக வந்து போட்டு பார்க்குற கண்ணாடி இல்லைன்னு நினைக்கிறேன். என்ன கண்ணாடி வேணால் நான் வாங்கி தர்றேன், கண்ணாடியை போட்டு நல்லா பாருங்கள். அவர் பெரிய பரந்த மனப்பான்மை உள்ளவருங்க. அதனால் தமிழக முதல்வரை அவர் குறை சொல்வதற்கு எந்த அருகதையுமே இல்லை. இன்றைக்கி நீண்ட அரசியல் உள்ளவருங்க. இன்றைக்கி தமிழக முதல்வருடைய அந்த இடத்துல மட்டும் அவர் இல்லாமல் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதியோ இல்லை அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் இருந்தால் இவர் நேரம் சிறைச்சாலையில் கடந்திருப்பாருங்க. நான் சொல்கிறேன், எழுதி வச்சுங்க வெள்ளை பேப்பரில். எல்லா ஓப்பனிங்கும் அவருக்கு சரியாக இருந்துச்சு, ஆனால் அதை செய்யாமல் விட்டுட்டார். அவர் செஞ்சது தப்புன்னு அப்போ சொல்கிறேன்ல. அவ்வளோ பெரிய ஒரு இதுக்கு குற்றச்சாட்டுக்கு காரணமாக இருந்தவரை அன்று இரவே கைது செய்திருக்கலாம். கைது செய்யாமல் விட்டார். பார்த்தீங்களா? அதுதான் இப்போ இவங்க பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க? குறுகிய மனப்பான்மை உள்ளவர்னு. அன்னைக்கு அவர் காட்டியிருந்தாருன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் மனசை தொட்டு சொல்லுங்கள். ஜெயலலிதா அம்மையார் அந்த நேரத்தில் வந்து சிஎம். இது மாதிரி ஒருத்தர் போய் நல்லா ஏற்று பேசிவிட்டு 42 பேரை 1 பேரை கொலை பண்ணிவிட்டு, கொலையாது பண்ணிவிட்டு அங்கேருந்து வர்றதுக்கு படி தூக்கியிருக்காதா? அழக்கா தூக்கி வச்சிருக்கோங்க. ஏங்க அன்னைக்கு ராமதாசன் சொன்னார், என்னை கைது செய்ய முடியுமா? ராமதாஸ் சொன்னதை நான் அப்படியே நான் இதில் பார்த்தேன். நான் இப்போ துபாயில் இருந்து பார்த்து இருக்கிறேன். அவர் சொல்கிறாரு, எங்கே என்ன 9 மணி 10 மணினா மேலே பேசினா கைது பண்ணிடுவாங்களா? முடிந்தால் கைது செய்ய செய்யுங்கள் அப்படின்னுமே அந்த அம்மா அடுத்த காலையிலேயே சட்டமன்றத்தை சொல்லுது. பாவம் ராமதாஸ் ஐயா ரொம்ப ஆசைப்படுகிறார். இதே டைலாக், என்னை கைது செய்யுங்கள் என்று ஆசைப்பா. அவர் ஆசையை பூர்த்தி செய்து விடுவோம் அப்படின்னு அந்த ஈவினிங்கை தூக்கி அழகாக உள்ளே போட்டு எங்கே திருச்சி சிறைச்சாலையில் போட்டதும் வெயில், சரியான வெயில், சித்திரை மாதம். எங்களுக்கு தெரியும், சித்திரை மாதத்தில் வெயில் தாங்க முடியல. ஏறக்குறைய அவருக்கு வந்து இறந்தே போயிடுவோம் அப்படின்றது வந்து மணலில் சூழ்நிலை ஆயிடுச்சு. உடனே அவ அம்மா அப்பா பிள்ளை குட்டி எல்லாம் போய், யாரு? ஐயாவுடைய மனைவி, ஐயாவுடைய பையன் இன்னைக்கு இருக்கார்ல, இன்னைக்கு சண்டை அன்னைக்கு நல்லா ஒற்றுமை இருந்தார், போய் காலில் விழுந்து எங்கள் அப்பாவை தயவு செய்து ரிலீஸ் பண்ணுங்க. ரிலீஸ் பண்ணி விடுச்சாங்க அந்த அம்மா. ஏன்னா சோழி முடிஞ்சிருக்குமா அந்த காலத்திலேயே.